வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தங்க தாமரை மகளே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். படுக்கை அறைக்கு முன்பாக இருந்த வரவேற்பறை சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் மதுச்சந்திரனும் மனோகரணியும். கணவன் முகத்தில் கொப்பளிக்கும் மகிழ்ச்சிக்கு காரணம் அறிய அவன் முகத்தை ஏறிட்டாள் மனோகரணி. என்ன ஹனி? இல்ல, ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க. அதுவா, என் ஹனி பக்கத்துல உட்காந்து அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருக்கனே, சந்தோஷம் இல்லாம எப்படி? என்ன சந்தர் நீங்க ஏதோ உலக தலைவர் கூட உட்கார்ந்து விருந்து சாப்பிட்ட மாதிரி? தலைவர் இல்ல ஹனி, தலைவி. என் உலகத்தோட தலைவி. மனைவியின் முகத்தில் குமிழிட்ட சிரிப்பை கண்டு எதிர் சோஃபாவில் இருந்து எழுந்து அவள் அருகில் அமர்ந்தான் மதுச்சந்திரன். என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பனே ஹனி. அது சங்க கால காதலன் மாதிரி தலைவின்னு சொல்றீங்களேன்னு. அந்த காதலன் தன் காதலி கிட்ட தன் காதல் எப்படிப்பட்டதுன்னு சொல்றான்னு சொல்லட்டுமா? அவன் தன் காதலியை முதல்ல வர்ணிக்கிறான். எப்படி தெரியுமா? அவன் குரல் தாழ்ந்ததோடு அவள் முகமும் தாழ்ந்தது. தம்பி தம்பி, கொரியர் வந்திருக்கு வாங்க என குரலை கொடுத்தார் பர்வதம். வந்துடுறேன். சில நிமிடங்களில் ஹனி ஹனி என அழைத்தபடியே வந்த மதுச்சந்திரன் வார்ட்ரோப் முன் நின்றிருந்த மனோகரணியை தூக்கி சுற்றினான். சந்தர், என்னது? அச்சோ விடுங்க என மறுத்தாலும் அவளை மெல்ல படுக்கையில் இறக்கிவிட்டான் மதுச்சந்திரன். என்ன விஷயம் சந்தர்? இந்த புக்க பிடி, கடன்னு 60வது பக்கத்துக்கு போ. பிரபலமான அந்த மாத பத்திரிகையின் 60வது பக்கத்துக்கு சென்றவள் வியப்புடன் நிமிர்ந்து கணவன் முகம் பார்த்தாள். வாவ், நீங்க பத்திரிகையில் எல்லாம் கூட எழுதுறீங்களா சந்தர்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் பேபி. ருசியோ ருசி. இப்பகுதியில் உள்நாடு முதல் அயல் நாடு வரை அசத்தும் உணவு வகைகளை நம்மோடு பகிரவிருக்கிறார் அறுசுவை உணவகத்தின் உரிமையாளர் மதுச்சந்திரன். வாசித்துவிட்டு நிமிர்ந்த மனோகரணி உற்சாக மிகுதியில் கணவனின் இரு கன்னத்திலும் இதழ் பதித்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். மதுச்சந்திரன் உள்ளத்தில் ஊற்றெடுத்த மகிழ்ச்சியில் மீண்டும் அவளை தூக்கி 4-5 முறை சுற்றி இறக்கிவிட்டான். ஹேய், இப்ப என்ன சந்தர்? இதுக்கு என அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். சாரி, நான் தெரியாம. மனோகரணி முகம் நிலம் நோக்க அசடு என அவள் நெற்றியில் செல்லமாக முட்டினான் மதுச்சந்திரன். கவிழ்ந்திருந்த அவள் முகத்தை நிமிர்த்தியவன், இந்த நாள் என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஹனி. தேங்க்ஸ் பேபி என்றான் உள்ளத்து மகிழ்ச்சி எல்லாம் வெளிப்பட. சந்திரா, போலாமா? சத்யன் கீழிருந்து குரல் கொடுக்க, மனமே இல்லாமல் தன் கைகளை அவள் தோள்களில் இருந்து விலக்கி, வரேன் ஹனி என்றான் சோகமே வடிவானவனாய். என்ன சந்தர் இது? எனக்கு உன் பக்கத்திலேயே இருக்கணும் போல இருக்கு ஹனி. கடமைதான் முதல்ல, கிளம்புங்க. என கதவு வரை சென்றவன் மீண்டும் அவளிடம் சென்று ஓர் அவசர முத்தத்தை கன்னத்தில் பதித்துவிட்டு வெளியேறினான். இதமான மனதுடன் சென்று தங்கள் திருமண படத்தின் முன் நின்றாள் மனோகரணி. சந்தர் இவன் வார்த்தையில் மயில் இறகை வைத்திருக்கிறான், கைகளிலோ மலரை வைத்திருக்கிறான். என் பக்கம் வந்தால் காதலாகிறான், விலகுவதென்றால் கார் மேகமாகிறான். பல நிமிடங்கள் கடந்திருந்தன. கதவு மெலிதாக தட்டப்பட எழுந்து சென்றாள் மனோகரணி. பூர்ணா வந்திருக்காங்க பாப்பா. வரம் பர்வதம்மா. படிகளில் இறங்கி ஹாலை அடைந்தாள் மனோகரணி. ஹாய் மனோ. வாங்க பூர்ணா, ஜூஸ் கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் மனோ, நான் ஒரு பிளவுஸ் டிசைன் பார்த்தேன், உங்ககிட்ட காட்டலாம்னு வந்தேன் என தன் கைபேசியை மனோகரணியிடம் கொடுத்தாள் பூர்ணா. மனோகரணியின் விழிகள் படத்தில் நிலைத்து ஆராய்ந்து கொண்டிருக்க, பூர்ணாவின் விழிகளோ மலர்ந்திருந்த அவள் முகத்தை கூர்ந்தன. டிசைன் ரொம்ப அழகா இருக்கு பூர்ணா. எனக்கு நல்லா இருக்குமா மனோ? உங்களுக்கும் அழகா இருக்கும் பூர்ணா. தேங்க்ஸ் மனோ. புடவையில் நான் அழகா இருப்பனா? உங்களுக்கு புடவை, மாடர்ன் ட்ரெஸ் ரெண்டுமே அழகு பூர்ணா. நிஜமாவா? நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பூர்ணா. ஆமா, ஐயோ சொல்ல மறந்துட்டேனே மனோ.
அந்த ரேகா மறுபடியும் இங்க வந்துட்டா. ரேகா? யார் அவங்க? என்ன சொல்றீங்க? அன்று கூட ஏதோ சொன்னாளே, சந்திரன் சொல்லலையா? உன்கிட்ட இப்ப எப்படி அன்பா இருக்கானோ அதே மாதிரிதான் ரேகா கிட்டயும் அன்பா இருந்தா. அவளும் சந்திரனுக்காக தற்கொலை வரைக்கும் போய் காப்பாத்தி பாவம் இந்த ஊரை விட்டே போயிட்டா. இப்ப மறுபடியும் வந்திருக்கா. நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ மனோ. அப்புறம் சந்திரனை இழந்துட்டு நீ தான் சூசைட் பண்ணிக்கணும். உன் நல்லதுக்குத்தான். பூர்ணா! மதுச்சந்திரன் கடுமையான குரலில் பூர்ணாவோடு மனோகரணியும் ஒரு நிமிடம் நடுங்கி போனாள். ஹனி! மனைவியிடம் ஓடினான் மதுச்சந்திரன். கனிந்துருகும் மதுச்சந்திரன் பின்னாளில் மனைவியை தொலைத்துவிட்டு கதறவிருப்பதை உணர்ந்தது போல அங்கிருந்த மீன் தொட்டியின் உள்ளிருந்த மீன்கள் அங்கும் இங்கும் அலை மோதி தங்கள் வருத்தத்தை தெரிவித்தன. பூர்ணா வெளியேறவும் ஒரு நொடியும் தாமதிக்காது, நீ மட்டும்தான் ஹனி, எப்பவும் என் மனசுல என்றான் தவிப்புடன். கணவனின் உரத்த குரலில் உறைந்து நின்றிருந்த மனோகரணி மதுச்சந்திரனின் தவிப்பான குரலில் தன் நினைவு பெற்றாள். சந்தர், ரேகா யாரு? அவங்க சூசைடு. ரேகா நல்லா இருக்கா, நீ பதட்டப்படாத மனோ. சந்தர், அவங்க உங்களை விரும்பினாங்களா? இல்ல ஹனி. அப்புறம் எதுக்கு? நான் சொல்றேன். மதுச்சந்திரன் தங்கள் அறையில் மனோகரணியின் கைகளை பிடித்து கொண்டு அவள் கண்களுக்குள் பார்த்தான். ரேகா நம்ம ஏரியாவில தான் இருந்தா. நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்கா. நல்ல பொண்ணு. திடீர்னு ஒரு நாள் வந்து என்னை விரும்புறதா சொன்னா. அதை விட நானும் அவளை விரும்புறேன்னு வேற சொன்னா. நமக்குள்ள காதல் இல்லைன்னு ரொம்ப பொறுமையா பேசி அனுப்பி வச்சேன். ஆனா அந்த முட்டாள் வீட்டுக்கு போய் சூசைட் பண்ணிக்கிறதா லெட்டர் எழுதி அவங்க அம்மா பார்த்து அடிச்சு அழுது சத்தம் போட்டு பெரிய கலாட்டாவே பண்ணிட்டாங்க. எனக்கு அக்கா தான் முதல் ஃப்ரெண்டு ஹனி. ரேகாவை பத்தி அக்கா கிட்ட சொன்னதுக்கு நான் பேசிக்கிறேன்னு சொன்னான். ஆனா அவ அதுக்குள்ள இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டா. அம்மாவும் அக்காவும் ரேகா வீட்டுக்கு போய் பார்த்து பேசினப்பதான் உண்மை தெரிஞ்சது. அந்த முட்டாள் அவ ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்டுட்டு தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கா. அவளுக்கு புத்தி சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து மன்னிப்பு கேட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. ஆணும் பெண்ணும் நட்பாக பழகினாலும் சுற்றி இருக்கும் கூட்டம் காதல் என்று நம்ப வைத்து அவர்கள் வாழ்க்கையை திசை மாற்றி விடுவது இப்போதெல்லாம் வாடிக்கையாகிவிட்டது. இதுதான் நடந்துச்சு ஹனி. நீ என்ன நம்புறதானே? மதுச்சந்திரன் முகத்தில் ஓடும் தவிப்பை கண்டு அவன் கரத்தை ஆதரவாக அழுத்தினாள். தேங்க்ஸ் பேபி என அழுத்திய கரத்தில் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். நான் அவளை என் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். நான் அந்த மாதிரி ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல ஹனி. அந்த முட்டாள் எதையும் யோசிக்காம, விடுங்க சந்தர், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லார்கிட்டையும் ஒரு எல்லையோட தான் பழகி இருக்கேன். என் பைக்ல கூட யாரையும் நான் ஏத்துனதில்லடா. அந்த இடம் என் மனைவிக்கு மட்டும் சொந்தமானதுன்னு நினைச்சேன் பேபி. சந்தர், நான் உங்களை நம்புறேன். இந்த பேச்சை விடுங்க. ஏன் திரும்பி வந்துட்டீங்க? எதையாவது விட்டுட்டு போயிட்டீங்களா? இல்ல, பூர்ணாவோட காரை பார்த்தேன். அவ உன்னை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவான்னு தான் ஓடி வந்த. நான் நினைச்ச மாதிரியே. கோபப்படாதீங்க சந்தர். ஏன் என்கிட்ட சொல்லல ஹனி? என்ன சந்தர், பூர்ணாவால தானே ஹனி நீ நம்ம ரிசப்ஷன் அப்ப டல்லா இருந்த, ஃபீவர் வந்து கஷ்டப்பட்ட? யார் சொன்னா சந்தர்? மோகி சொன்னா. வேண்டாம் ஹனி, நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். இனி ஒரு தடவை உன்னை காயப்படுத்துற வாய்ப்பை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சந்தர். சாரி ஹனி, நாம் அவளை பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். நான் கிளம்புறேன். எங்கே பூர்ணா மீதுள்ள கோபத்தில் மனைவியிடம் கடுமையாக பேசி விடுவோமோ என அஞ்சியவனாய் அங்கிருந்து அகன்றான் மதுச்சந்திரன். சமையலறையில் மதிய உணவிற்கான காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தார் மரகதமணி. என் செல்ல அம்மோ என்ன பண்றாங்க? இன்னும் சிறு பிள்ளை போல் கழுத்தை கட்டி கொள்வதை விடவில்லை. விடு தங்கோ, அம்மா எப்படி வேலை செய்வேன்? செய்ய வேண்டாம். அம்மா உனக்கு இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்க, வேண்டாமா? வேணும் வேணும். தாயை விட்டு விட்டு சமையலறை மேடையில் ஏறி அமர்ந்தாள் மனோகரணி. நீங்க சாப்பிட்டீங்களாமா? நான் சத்யா கூட சாப்பிட்டேன்டா. உனக்கு அளவா எடுத்து வச்சிருக்க. சூப்பரா இருக்குமா? மாப்பிள்ளை இப்பதான் போறாரா? ஆமாம்மா. ஏன் நீங்க கண்ணன் கூட பிளே ஸ்கூலுக்கு போகலையா? இல்லடா, நீ வருவேன்னு தான் இருந்துட்ட. மரகதமணியும் பர்வதமுமே கண்ணனை மாறி மாறி பார்த்து கொள்வர்.
இங்கும் அங்குமாயிருப்பான். கண்ணை என்கிட்ட வர்றதே இல்லம்மா, நான் தூக்கினா அழ ஆரம்பிச்சிடுறான். அவன் உன்னை அதிகம் பார்த்ததில்லையே தங்கம், கொஞ்ச நாளானா பழகிடுவான். ஆ, கடைக்கு போனியா? ஆமாம்மா, மறுபடியும் போகணும். பக்கத்து கடை காலியா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இடம் வசதியா இருந்தா நாமளே எடுத்துக்கலாம். வேண்டாம் மனோ. அம்மா, கவலைப்படாதீங்க. அந்த கடை ஃப்ரீயா டெய்லரிங் கிளாஸ் எடுக்க தினமும் 1 மணி நேரம் கஷ்டப்படுற பெண்களுக்கு மட்டும். ஏ ராஜாத்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நீங்க தானம்மா எனக்கு எல்லாம் கத்து கொடுத்தீங்க. இந்த பெருமை எல்லாம் உங்களைத்தானே சேரும். மரகதமணியின் முகம் நொடியில் வாட, உன் மனசு கஷ்டப்படக்கூடாது, உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் மனோ நான் உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்தேன். மனசை கல்லாக்கிட்டு லீவுக்கு கூட வர வேண்டாம்னு சொல்லி எல்லா கிளாஸுக்கும் அனுப்பினேன். ஆனா அவ்வளவு வருஷம் உன்னை பிரிஞ்சிருந்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுச்சு. இல்லம்மா, நாம இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த கிளாஸ் தாம்மா. அங்க கத்துக்கிட்ட தையல், பெயிண்டிங், எம்ப்ராய்டரி அதெல்லாம் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. படிக்கலைனாலும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். ஸ்கூல்ல சரியாத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லம்மா? என் மனோ குட்டி இப்பெல்லாம் நல்லா பேசுறாளே. மகளின் கன்னத்தை வாஞ்சையுடன் வருடினார் மரகதமணி. உங்க பொண்ணுகிட்ட இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறம்மா. மது பேசினா நேரம் போறதே தெரியாது மனோ. சந்தர் பேசினாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கண்களில் சிரிப்பு மின்ன, உற்சாகம் கரை புரண்டோட பேசுவான். தங்கம், ஆமாம்மா. அந்த பொண்ணு அம்பிகா கிட்ட பேசினியா? அவங்க 11 மணிக்கு மேல வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கம்மா. தாயுடன் பேசியபடியே மதிய சமையலில் ஈடுபட்டாள் மனோகரணி. ஜில் ஐஸ்கிரீம் பார்லர் கிருஷ்ணம்மாள் கல்லூரி அருகிலும் அறுசுவை உணவகம் ஹோப் காலேஜ் பகுதியிலுமாக அவினாசி சாலையில் அமைந்திருந்தது. அருகருகில் இருப்பதால் மதுச்சந்திரனால் சுலபமாக இரண்டையும் கவனிக்க முடிந்தது. அறுசுவை உணவகம் ஓய்வறையில் கண்மூடி சாய்ந்திருந்தான் மதுச்சந்திரன். அவன் மனக்கண்ணில் மீண்டும் மீண்டும் பூர்ணாவின் பார்வையே எழுந்தது. எவ்வளவு குரோதத்தோடு மனோவை பார்த்து கொண்டிருந்தாள். இனிமேல் பூர்ணாவை மனோவிடம் நெருங்கவிடக் கூடாது. என் மனோவை எப்படி வருத்தி இருக்கிறாள் என்று நான் சொல்லவில்லை என்றால் இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பாளோ? மனோ என்னை நம்புகிறாள், ஆனால் ரேகாவை பற்றி யோசிக்காமல் இருப்பாளா? அவள் மனம் குழம்புமோ, சஞ்சலப்படுமோ, வருந்துமோ? கடவுளே, எந்த ஒரு மனைவியாலும் தாங்க முடியாத வேதனை கணவன் காதல் கேள்விக்குறியாவதல்லவா? மதுச்சந்திரனின் லவ் போன் இசை பாடி அவனை அழைத்தது. ஹனி, சந்தர் வேலையா இருக்கீங்களா? இயல்பாகத்தான் பேசுகிறாள் என நிம்மதி அடைந்தான் மதுச்சந்திரன். இல்லடா, சொல்லு குட்டி. அம்பிகா வந்திருந்தாங்க. பாஸ்மார்க் வாங்கினாளா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தர். அவங்க அப்படியே நம்ம மோகி தான். நானும் நினைச்சேன் ஹனி. ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி பேசினாங்க. உங்களால இன்னைக்கு எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. தேங்க்ஸ் சந்தர். தேங்க்ஸ் கணக்கு ஏறிட்டே போகுது ஹனி. உனக்கு தெரியலைன்னா நான் வேணா சொல்லி கொடுக்கட்டுமா எப்படி ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்றதுன்னு? குமிழிட்ட சிரிப்புடன், அப்புறம் ஹனி, அம்பிகா என்ன சொன்னா? உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க. ஸ்கூல்லையே நீங்க பெரிய ஹீரோவா இருந்தீங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, பொண்ணு நல்லா தான் சொல்லியிருக்கா. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம்னு சொன்னாங்க. எப்பவும் கிரவுண்ட்ல தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. மதுச்சந்திரனின் நினைவில் பள்ளி நாட்கள் வந்து போயின. எனக்கு படிப்பை விட விளையாட்டில்தான் ஆர்வம் இருந்தது. எத்தனை போட்டிகள், எத்தனை பரிசுகள், பாராட்டுகள். என் நட்பு வட்டம் பெரிதாக இருக்க காரணமே இந்த விளையாட்டு தானே. சந்தர், ஸ்கூல் டேஸ் ஒரு நிமிஷம் கண் முன்னாடி வந்து போச்சு ஹனி. ரொம்ப அழகான நாட்கள். மதுச்சந்திரனின் குரலில் வழக்கமாக இருக்கும் உற்சாகம் குறைந்திருப்பதை உணர்ந்த மனோகரணியின் பேச்சு நின்று போனது. ஹனி, சந்தர் எதுவும் பிரச்சனையா? இல்லடா. ஏன் ஹனி? இல்ல, உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு. நான் நல்லாத்தான் இருக்கேன் பேபி, நீ கவலைப்படாத. நீ எப்படி ஹனி, ஸ்கூல்ல நல்லா படிப்பியா? பேசவே மாட்டியா? நல்லா படிப்பேன், அதிகம் பேச மாட்டேன் சந்தர். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் இனியா மட்டும்தான். ஸ்கூல் லீவ்ல அவ வீட்டுக்கு தான் போவேன். ரொம்ப அழகான குடும்பம்.
இனியா அப்பா, அம்மா, நரேன் எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. நரேன் யாரு ஹனி? நரேன் இனியாவோட அண்ணா சந்தர். எல்லாரும் என்ன மறந்திருப்பாங்க. நரேந்திரன் மீண்டும் அவள் வாழ்க்கையில் வரவிருப்பதை அறியாமல் வருந்துகிறாள் ஹரிணி. இருள் கவிந்திருந்தது. சப்தமின்றி தன் அறை கதவை திறந்த மதுச்சந்திரன் சோஃபாவில் கால்களை குறுக்கி கொண்டு படுத்திருந்த மனோஹரிணியிடம் சென்றான். சந்தர், வெயிட் பண்ண வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டியா என்றபடியே அவளை கைகளில் ஏந்தி கொண்டு தங்கள் படுக்கைக்கு சென்றான் மதுச்சந்திரன். மனோஹரிணி சோஃபாவில் காத்திருப்பதும் மதுச்சந்திரன் அவளை தூக்கி செல்வதும் அன்றாட நிகழ்வாகிவிட்ட ஒன்று. மதுச்சந்திரன் குளித்துவிட்டு வந்தால் இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு கண்ணயர்வர். நீ தூங்குடா, நான் கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு வரேன். குனிந்து அவள் நெற்றியில் மிருதுவாக முத்தமிட்டு விட்டு வெளியேறினான். கணவன் முகத்தில் லேசாக தெரிந்த வருத்தம் அவளின் தூக்கத்தை விரட்டி அடித்தது. என்னவாயிற்று இவனுக்கு? இப்பவே மணி 10:45 ஆகப் போகிறது. எப்போது தூங்குவது? தோட்டத்தில் மெல்ல நடந்தான் அவன். மலர்களின் இதமான நறுமணம் எங்கும் பரவி இருந்தது. வானில் காய்ந்த நிலா மேகத்தினுள் ஒளிவதும் வெளிப்படுவதுமாயிருந்தது. வீசிய குளிர்காற்று அவன் உள்ளத்து காயத்தை ஆற்ற முனைந்து கொண்டிருந்தது. ஹலோ பிரதர், ஏன் சோலோவ சுத்திட்டு இருக்க? ஏய், எங்கிருந்து குதிக்கிற நீ வானரம்? நீதாண்டா சொல்லியதோடு மதுச்சந்திரனை அங்கிருந்த நீச்சல் குளத்தில் தள்ளிவிட்டு சிரித்தாள் மதுஸ்ரீ. தடுமாறி நீரில் விழுந்த மதுச்சந்திரன் எழுந்து வரவும் ஓடத் தொடங்கினாள் மதுஸ்ரீ. ஏ குட்டிச்சாத்தா, நில்லு! நீதான் வானரம், குட்டிச்சாத்தா எல்லாம். மது, ஒழுங்கா நின்னுடு. அப்பா, சந்திரன் என்ன அடிக்க வராம்பா! கத்திக்கொண்டே வீட்டினுள் ஓடினாள் மதுஸ்ரீ. செய்வதையெல்லாம் செய்துவிட்டு அப்பாவை அழைத்து தப்பித்து கொள்ள வேண்டியது இதே வேலைதான் இவளுக்கு. தாமரை குளத்தின் முன் அமர்ந்திருந்த சத்தியனும் மதிவதனியும் நீர் சொட்ட சொட்ட வந்த மதுச்சந்திரனை கண்டு சிரித்தனர். இந்த பிசாசு ஏங்கா இன்னும் தூங்காம நடமாடிட்டு இருக்கு? தூக்கம் வரலைன்னு சொன்னா சந்திரா. நீங்க இங்க என்ன பண்றீங்க சார்? சும்மாதான்க்கா. பொய் சொல்லாம என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பூர்ணா பேசியதை கடகடவென்று ஒப்பித்து முடித்தான் மதுச்சந்திரன். எதுக்கு இவளுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் அவளை கண்டிக்கிறேன் சந்திரா. மதிவதனி சிந்தனையில் ஆழ. மனோ உன்னை எதுவும் தப்பா நினைக்கல தானே சந்திரா? சத்யா கவலை கொள்ள. இல்ல சத்யா, மனோ என்ன நம்புறா. அப்புறம் என்ன சந்திரா, விடு. விடுறதா? அவ இனிமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுக்கா. என்ன சந்திரா பேசுற நீ? 10 வருஷ பழக்கத்தை அப்படியெல்லாம் பட்டுன்னு வேண்டாம்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியும்க்கா, நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு. சந்திரா, மனோ மேல எனக்கும் நிறையவே அன்பு இருக்கு. அவளை யார் காயப்படுத்தவும் நான் விட மாட்டேன். பூர்ணா வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அக்கா சொல்றது கேளு. சரி சத்யா. சத்தியனும் மதிவதனியும் சென்றுவிட நெடுநேரம் இருண்ட வானத்தை வெறித்தபடியே அமர்ந்திருந்தவன் தானும் எழுந்து வீட்டினுள் சென்றான். ஜன்னலோரம் நின்றிருந்த மனோஹரிணியின் பார்வையும் அவ்வானத்திலேயே பதிந்திருந்தது. ஹனி, சந்தர் ரொம்ப குளிருது, கூப்பிடலாம்னு பார்த்தேன், நீங்களே வந்துட்டீங்க. மனைவியின் முகம் காட்டிய கவலை ரேகையில் தன்னையே நிந்தித்தவனாய் சிறு புன்னகை பூத்தான். இது உங்க சிரிப்பில்லை சந்தர். அவன் பார்வை அவள் முகத்தை விட்டு ஜன்னலுக்கு வெளியில் சுழன்றது. ஹனி, எவ்வளவு பூ பூத்திருக்கு பார். தன் வாழ்நாள் முழுக்க புன்னகையையே முகவரியா வச்சிருக்கிற இந்த பூக்கள் மாதிரி என் மனோவோட முகமும் எப்பவும் சந்தோஷத்துல மலர்ந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். மனோஹரணி இமைக்க மறந்து அவன் மதிமுகம் பார்த்திருந்தாள். ஹனி, நான் உனக்கு ஒரு சின்ன வருத்தமோ கஷ்டமோ கூட ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா முதல் நாளே கண்ணீர் சிந்த வச்சுட்டேன். இன்னைக்கு உன் மனசு உடைஞ்சு போற அளவுக்கு ஒரு வேதனையை கொடுத்துட்டேன். இதுதான் இவன் வாட்டத்திற்கான காரணமா? பூர்ணா பேச்சு அன்னைக்கும் இன்னைக்கும் உன்னை எவ்வளவு வருத்தி இருக்கும்? நான் நல்ல கணவனா இல்ல ஹனி? என்ன சந்தர் இது? எதுக்கு இப்படி நீங்களே உங்களை வேதனைப்படுத்திக்கிறீங்க? யாரோ ஏதோ உளறினா அதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாவீங்க சந்தர்? பூர்ணா பேச்சு என்னை எப்பவும் பாதிக்காது. ரேகாவை நான் அப்பவே மறந்துட்டேன். அன்பே உருவான என் சந்தர் நல்ல கணவன் இல்லை, சிறந்த கணவன்.
என் பெட்டர் ஹாஃப், பெஸ்ட் ஹனி. மனைவியின் முகத்தை கைகளில் ஏந்தி காதல் பேசும் அவள் கண்களை பார்த்தான். என் சந்தர். அவ்வார்த்தை அவன் உயிர் வரை பாய்ந்து தித்தித்தது. அவன் காதல் உள்ளம் ஆனந்த கடலில் மூழ்கியதில் அவனை வாட்டிக் கொண்டிருந்த வருத்தம் எங்கோ அடித்து செல்லப்பட்டது. சந்தோஷ அலைகள் உயரெழும்ப கண்களில் மீண்ட சிரிப்புடன் அவளை இறுக அணைத்து கொண்டான். இதுவரை வலியில் மட்டுமே அவனை அணைத்திருந்த அவளின் கரங்கள் முதல் முறையாக நேசத்துடன் அவனை அணைத்தன. ஒருவருள் ஒருவராய் பிணைந்து நின்றிருந்த அவர்களை கடிகார சத்தம் பிரித்தது. அச்சச்சோ, 12 மணி ஆச்சுடா. மனைவியை தூக்கி சென்று படுக்க வைத்தான். அறைக்குள் பாய்ந்த மெல்லிய நில ஒளியில் அவளின் முகத்தை எல்லையற்ற மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். தேங்க்ஸ் பேபி. அவள் கன்னத்தை மெல்ல வருடின அவன் கரங்கள். நானும் தேங்க்ஸ் சந்தர். எதுக்கு ஹனி? என்னை நீங்க இவ்வளவு நேசிக்கிறதுக்கு. காதலுக்கு காதலால் நன்றி சொல்லணும் ஹனி, வார்த்தையால இல்ல. ஆமோதிப்பாய் தன் கன்னத்தை வருடிய கரத்தை பிடித்து தன் இதழ்களை ஒற்றிய மனோகரணி அவன் மார்பில் முகம் மறைத்து கொண்டாள். அவளை அணைத்து கொண்ட அவன் உள்ளத்திலோ வானவில்லின் தோரணம். கண் மூடி அக்கணத்தின் இதத்தை பல கணங்கள் அனுபவித்தான். சந்தர், என்ன குட்டி, வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த கொடை கொஞ்சம் சின்னதுதான், ஆனா இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். சரிடா, நாளைக்கே பேசி முடிச்சிடலாம். தேங்க்ஸ். ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் என அவன் இரு கன்னத்திலும் முத்தமிட்டாள். ஹனி உற்சாக கூச்சலோடு தன் அணைப்பை அவன் இருக்க அவன் அணைப்பில் அடங்கினாள் மனோகரணி. மனைவியின் நெஞ்சத்தில் குடி புகுந்து விட்டோம் என்ற ஆனந்தத்தில் நிம்மதியுடன் நித்திரை வசப்பட்டான். பாவம், தன் வாழ்வில் இனி நித்தம் ஒரு நாடகம் நடக்கும், நிம்மதி தொலைக்கும் என்பதை அறியாது நிம்மதியாக துயில்கிறான் அவன். அந்த அதிகாலை வேளையில் அலார சத்தம் கேட்காமலே அவனின் விழிகள் திறக்க அருகில் துயிலும் மனோகரணியின் முகத்தை ஆசையுடன் பார்த்தான். பார்க்க பார்க்க அவன் உள்ளத்தில் மகிழ்ச்சி ததும்பியது. குட் மார்னிங் ஹனி. அவள் கன்னங்களை வருடி முத்தமிட எழுந்த ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டு படுக்கையில் இருந்து சப்தமின்றி இறங்கினான். அவளின் உறக்கம் கலையாமல் நெடுநேரம் அறைக்குள் நடமாடிய அவன் கரை புரண்டோடிய உற்சாகத்தோடு வெளியேறினான். 5 மணிக்கு வைக்கப்பட்ட அலாரம் அவளின் உறக்கத்துக்கு விடை கொடுத்து அனுப்பியது. மலர்ந்த விழிகள் கணவன் முகத்தை நாட, சந்தர் சென்று விட்டானா? என் தூக்கம் கெடக்கூடாதென்று இப்போதெல்லாம் அலாரம் இல்லாமலே எழப் பழகுகிறான். மனதில் பரவிய இதத்தோடு எழுந்து அமர்ந்தாள் அவள். படுக்கை அருகில் இருந்த மேஜையில் புன்னகைத்த சிகப்பு ரோஜாக்கள் அவள் கவனத்தை ஈர்த்தன. இந்நாளில் விடியலை அழகாக்கிய என் தேவதைக்கு. மதுச்சந்திரன் கையெழுத்தில் காகிதத்தில் மின்னிய ஒற்றை வரியை மீண்டும் மீண்டும் படித்த அவள் 3 சிவப்பு ரோஜாக்களில் தன் மனம் கொண்டவன் முகம் கண்டு அவற்றை ஆசையுடன் தொட்டு பார்த்தாள். தேங்க்ஸ் சந்தர். கணவன் கொடுத்த ரோஜாவை சூடிக்கொள்ள உள்ளம் பரபரக்க குளியல் அறைக்குள் புகுந்தாள் மனோகரணி. சமையலறை விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. பர்வதம்மா, லெமன் ஜூஸ் கொடுங்க. உணவகம் செல்ல தயாராகி வந்த மதிவதனி சமையல் அறையில் நின்றிருந்த மதுச்சந்திரனை கண்டு வியப்பின் வசப்பட்டு நின்றாள். சந்திரா. அக்கா, குட் மார்னிங். என்ன பண்ற சந்திரா? ஏதாவது புது ரெசிபி ட்ரை பண்றியா? மதுச்சந்திரன் அருகில் சென்ற மதிவதனி அவன் முகத்தை சிரிப்புடன் ஏறிட்டாள். அவளுக்கு துணையாக கேரட் அல்வா மீது இதய வடிவத்தில் அலங்கரிக்கப்பட்ட முந்திரிகளும் நகைத்தன. அக்கா, அது சத்யா. சத்யா, சீக்கிரம் இங்க வாங்க. எதுக்குக்கா அவரை கூப்பிடுற? வரமதி, ஒரு நிமிஷம். நம்ம சந்திரா வெக்கப்படுறான் சத்யா, சீக்கிரம் வந்து பாருங்க. சு, போக்கா நீ. அல்வா தட்டை எடுத்துக்கொண்டு மாடி நோக்கி விரைந்தான் மதுச்சந்திரன். என்ன மதி, சந்திரன் ஏன் ஓடுறான்? கேரட் அல்வாவை காப்பாத்தத்தான் சத்யா. இந்த நேரத்துல எதுக்கு இவன் அல்வா செஞ்சிட்டு இருக்கான்? அவன் சந்தோஷமா இருந்தான்னா உடனே ஏதாவது ஸ்வீட் செஞ்சுடுவான் சத்யா, மறந்துட்டீங்களா? அவன் ஸ்வீட் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சே, அதான் மறந்துட்டேன். எதுக்கு சிரிக்கிற மதி? நேத்து நைட் அப்படி அழுத வடிஞ்சிட்டு இருந்தா, இப்ப பாருங்க சந்தோஷத்துல மிதக்கிறத.
நொடிக்கு நொடி உணர்வுகள் மாறுற மாய உலகம் வதனி இது. எது? காதல் உலகம்தான். ஒரு நிமிஷம் நீ வேணும்னு இந்த மனசு கெஞ்சும், மறு நிமிஷம் நீ வேண்டாம்னு முரண்டு பிடிக்கும். மதிவதனி மௌனமாய் பார்த்து கொண்டிருக்க அவள் கரத்தை எடுத்து இதழ் ஒற்றினான் சத்யன். தேங்க்ஸ் வதனா, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு, இவ்வளவு அழகான உறவுகளை கொடுத்ததுக்கு. உணர்ச்சி வசப்பட்ட குரலில் சத்யன் கூற, என்ன சத்யா இது? தன் தோளில் சாய்ந்த மனைவியை மென்மையாக அணைத்து கொண்டான் சத்யன். தன் அறையில் கண்ணாடி முன் அமர்ந்திருந்த மனோகரணி பின்னலிட்டு முடிக்க கதவை லேசாக தட்டிவிட்டு உள்ளே சென்றான் மதுச்சந்திரன். ஹனி, சந்தர் எங்க போயிட்டீங்க? கிச்சன்ல இருந்த பேபி. அவன் கையில் இருந்த தட்டை கவனித்து, என்னது? கேரட் அல்வா நீங்களே செஞ்சீங்களா? எனக்காகவா? என் ராணிக்காக நானே செஞ்சேன். தட்டை வாங்கி மேஜையில் வைத்துவிட்டு அவனின் மகிழ்ச்சியான முகத்தை கனிவுடன் பார்த்தாள். நேற்றிருந்த சோகம் மாயமாகி இருந்தது. என்ன ஹனி, என் சந்தர் வந்துட்டாரான்னு பாக்குறேன். ஏக்கம் கொண்ட அக்காதலன் நெஞ்சம் பரவசம் கொள்ள கைகளை விரித்து அவளை அழைத்தான். அக்கரங்களில் சரண் புகுந்தவளை இறுக தழுவின அவன் மென்கரங்கள். கைபேசி குறுஞ்செய்தியை அறிவித்த சப்தத்தில் திடுக்கிட்டு விலகினாள். கைபேசியை அப்பால் போட்டுவிட்டு கண்ணாடி முன் நின்றிருந்த அவளிடம் சென்றான் அவன். ரோஸ் வச்சு விடட்டுமா ஹனி? ஒற்றை சிவப்பு ரோஜாவை அவள் தலையில் வைத்துவிட்டு அவளை அப்படியே அணைத்து கொண்டு கண்ணாடியில் பார்த்தான். இந்த எல்லோ ஷார்ட் குர்தா, ஒயிட் பட்டியாலா உனக்கு பொருத்தமா இருக்கு ஹனி. கணவன் பார்வையில் தெரிந்த ரசனையில் அவள் மனதினில் ஒரு பூ மலர்ந்தது. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா பேபி? இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம், அந்த கடவுளையே பார்த்துட்ட மாதிரி ஒரு பரவசம். இதுக்கு மேல இனி எதுவும் வேண்டாங்கிற நிறைவு. ஹனி, ஐ லவ் யூ சோ மச். அவளை தன் புறம் திருப்பிய அவன் அவள் முகம் எங்கும் தன் இதழ்களை மென்மையாக உற்றி எடுத்தான். உன் சந்தர் 100 ஜென்மம், அதுக்கு மேலேயும் வாழ ஆசைப்படுறேன் உச்சரித்த அவன் இதழ்கள் அவள் இதழ்களில் சங்கமித்தன. நொடிகள் பல கடந்தோடி களைத்த பின் மெல்ல மனைவியை விடுவித்தான் அவன். கைபேசி ஒலிக்க, நான் 10 நிமிஷத்துல வரேன் சத்யா, வெயிட் பண்ணுங்க. இணைப்பை துண்டித்து விட்டு முகம் மறைத்து ஜன்னல் அருகே நின்றிருந்த அவளிடம் சென்று அவள் தோள் தொட்டு திருப்பினான். கிளம்பணுமா? லஞ்சுக்கு வருவீங்களா? வர முயற்சி பண்றேன். கிளம்பட்டுமா குட்டி? இருங்க, கொஞ்சம் அல்வா சாப்பிட்டுட்டு போங்க. மறந்துட்டம் பார், உனக்காக நான் செஞ்சது நீதான் சாப்பிடணும் பேபி. அல்வா தட்டை எடுத்து வந்து அவளுக்கு ஸ்பூனில் ஊட்டினான். நல்லா இருக்கா ஹனி? என் சந்தரோட அன்பு தூக்கலா இருக்கு. ஹனி, நீங்க சாப்பிடுங்க. தனக்கு ஊட்டிய கரத்தை பிடித்து முத்தமிட்டு விட்டு, பை ஹனி, சத்யா வெயிட் பண்ணுவார் என கிளம்பினான் மதுச்சந்திரன். சந்தர், என்ன ஹனி? தேங்க்ஸ், ரோஸ், அல்வா எல்லாத்துக்கும். மதுச்சந்திரன் சிரிப்புடன் தன் கன்னத்தை காட்ட அவன் முகம் எங்கும் முத்தங்களை அள்ளி தெளித்தவளை ஒரு முறை இறுக தழுவி விடுவித்து சென்றான் அவன். 11 மணி அளவில் தன் அறையில் மனோகரணி கால்குலேட்டரில் கணக்கிடுவதும் பேப்பரில் எழுதுவதுமாக இருந்தாள். மனோ மனோ, அத்தை வாங்கத்த உட்காருங்க. இல்ல தங்கம், அத்தை அவசரமா வெளியில போகணும். நேத்தே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ராதா மனோகரணியின் கையை பிடித்து 2 ஜோடி தங்க வளையல்களை அணிவித்தார். அத்தை, எனக்கு எதுக்கத்தை இதெல்லாம்? வேண்டாம். மதுவுக்கு? வேண்டாம், அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது மனோ. என்னத்த நீங்க? மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற என் செல்ல மருமகளுக்கு இந்த அத்தையோட சின்ன பரிசு. அத்தை, தையல் பயிற்சி நிலையம் பற்றி சொல்லிவிட்டான் போலும். சந்திர சொன்னாண்டா, உனக்கு நாங்க எப்பவும் சப்போர்ட்டா இருப்போம் மனோ. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே அத்தைகிட்ட சொல்லிடணும். சரிங்கத்த. மனோகரணியின் தலையை வாஞ்சையுடன் வருடினார் ராதா. நான் கிளம்புறேன் தங்கம். பூர்ணா அம்மா நல்ல ஜாதகம் ஒண்ணு வந்திருக்கிறதா சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். பூர்ணாவுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்னு உங்க கல்யாணத்தப்பவே சொன்னாங்க. இந்த வரன் முடியுதான்னு பார்ப்போம். பூர்ணாவுக்கு இந்த ஜாதகமே அமையும். போயிட்டு வாங்கத்த. சரி தங்கம்.
ராதா விடை பெற்று செல்ல பூர்ணாவிற்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடு ஆண்டவா என மனதினுள் வேண்டிக் கொண்டாள் மனோகரணி. வாணலியில் வெங்காயத்தை போட்ட மரகதமணி பீரோ திறக்கப்படும் சப்தத்தில் அடுப்பை நிறுத்திவிட்டு சென்று பார்த்தார். மனோகரணி தான் தனது காட்டன் புடவைகளை எடுத்து மெத்தையில் போட்டு கொண்டிருந்தாள். மனோ, எதுக்கு இப்ப இந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு இருக்க? அம்மா, நீ விதவிதமா அழகழகா ட்ரெஸ் பண்ணணும்னு அம்மா எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் செல்ல அம்மாவும், நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. சொல்லு, இந்த புடவையெல்லாம் சுடிதார், நைட் ட்ரெஸ், நைட்டியா மாத்த போறோம்மா. நல்லா இருக்குமா மனோ? தச்ச உடனே பாருங்கம்மா, சூப்பரா இருக்கும். மனோ, இந்த வளையல் காலையில தான் அத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல போட்டு விட்டாங்கம்மா. அழகா இருக்குல்லம்மா? ஆமாடா, நான் போய் டிஃபன் செய்யறேன். மது இப்ப வந்துடுவா, 2 பேருமா சாப்பிடுங்க. சரிம்மா. மீண்டும் சென்று அடுப்பை பற்ற வைத்து வேலையை தொடர்ந்த மரகதமணியின் மனதில் நிழலாய் அவர் மாமியாரின் உருவம் தோன்றியது. என் புள்ளைய வீட்டுக்குள்ள சேர்த்துடாத மரகதம், உனக்கும் ஆபத்து, மனோவுக்கும் ஆபத்து. மனோவை நல்லா படிக்க வச்சு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு. உன் வாழ்க்கையை கெடுத்த இந்த பாவியை மன்னிச்சுடு. கடைசியாக அவர் கூறிய வார்த்தைகள் காதில் எதிரொலித்தன. நான் உங்கள் பேச்சை கேட்காமல் முட்டாள்தனமாக நடந்து என் மனோவின் வாழ்க்கையை பாழ் செய்ய இருந்தேன். இன்று கடவுள் புண்ணியத்தில் என் மனோ பாதுகாப்பான கைகளில் இருக்கிறாள். இனி துன்பம் என்பதே அவள் வாழ்வில் இல்லாமல் போகட்டும். காரை நிறுத்திவிட்டு சோர்வுடன் இறங்கி வீட்டினுள் சென்றான் மதுச்சந்திரன். ஹாலில் பயங்கர சத்தத்துடன் அலறிக் கொண்டிருந்தது தொலைக்காட்சி. அதை ரசித்தபடி சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் மதுஸ்ரீ. என்ன மது இது? எதுக்கு இவ்வளோ சத்தம்? ரசிக்கிறேன் பிரதர், எனக்கு தலை வலிக்குது. சாரி, தோ குறைச்சிடுறேன். தேங்க்ஸ். மதுச்சந்திரன் 4 படிகளை கடந்திருக்க, 1 மினிட் பிரதர். என்னவாலு? என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற பிரதர்? ரொம்ப முக்கியம். மதுஸ்ரீயை முறைத்துவிட்டு விடுவிடுவென்று படிகளில் ஏறி தன் அறைக்குள் புகுந்தான் மதுச்சந்திரன். ஹனி, ஹனி. வரைந்து கொண்டிருந்த மனோகரணி மதுச்சந்திரனின் குரலில் முகம் மலர நிமிர்ந்தாள். சந்தர், வந்துட்டீங்களா? ஓடிச் சென்று கணவனை அணைத்து கொண்டாள். ஹனி என்றவன் கரங்களும் அவளை இறுக அணைத்தன. சீக்கிரம் வரணும்னு தான் நினைச்ச ஹனி, அதுக்குள்ள வர வழியில. சந்தர், என்ன ஹனி இதெல்லாம்? என்ன சந்தர், எதை சொல்கிறாள் இவள்? என்ன என தன்னை குனிந்து பார்த்தவன் நாசி அவாசனையை உணர சட்டையின் தோள் பகுதியில் லேசாக இருந்த உதட்டு சாயத்தை கண்டவனின் விழிகள் குழம்பின. கடவுளே, இந்த பெர்ஃப்யூம், லிப்ஸ்டிக்கரை இதெல்லாம் எப்படி? அவள் அந்த பெண்ணினுடையதா? முகசுழிப்போடு கணவன் பதிலை எதிர்பார்த்து நின்றிருந்தாள் அவள். ஹனி, சொல்லுங்க சந்தர். ஹனி, நான் வரும்போது ஒரு பொண்ணு ரோட்ல மயங்கி விழுந்துட்டா. நான் காரை நிறுத்தி தண்ணி பாட்டில் எடுத்துட்டு இறங்குறதுக்குள்ள பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்த ஒரு கணவன் மனைவி அந்த பொண்ணை தூக்கி தண்ணியெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. உடம்பு சரியில்லை போல் இருக்கு, வீட்டுல விட்டுடுங்கன்னு சொன்னாங்க மனோ. நான் தனியா போக மாட்டேன்னு சொல்லி அவங்களையும் வர சொன்னேன். அந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு அவங்களையும் வீட்டுல விட்டுட்டு வரத்தான் லேட் ஆயிடுச்சு. இதைத்தான் அப்போது சொல்ல வந்தானா? ஆனால் சந்தர் அப்பெண்ணை தொட்டு தூக்காத போது எப்படி? மனோகரணி முகத்தில் ஓடும் கேள்வியை படித்தவன். ஹனி, அந்த பொண்ணு காரை விட்டு இறங்கும் போது திடீர்னு என் மேல சாஞ்சிடுச்சு. மதுச்சந்திரன் தலை கவிழ, பரவாயில்ல விடுங்க சந்தர், போய் குளிச்சுட்டு வாங்க, தூங்கலாம். மதுச்சந்திரன் நகர தொலைபேசி வீறிட்டது. ஹலோ எடுத்த மனோகரணி உடனே இணைப்பை துண்டித்தாள். யாரு ஹனி? ராங் நம்பர் சந்தர் என்றாள் முகம் இறுக. அவளின் முகத்தை பார்த்தபடியே குளியல் அறைக்குள் புகுந்த மதுச்சந்திரன் 1 மணி நேரத்துக்கு மேல் ஷவரில் நின்றுவிட்டு வந்து படுக்கையில் விழுந்தான். எத்தனை அழகாக ஆரம்பித்த நாள் எத்தனை மோசமாக முடிந்திருக்கிறது கடவுளே. ஹனி, தூங்குங்க சந்தர், நாளைக்கு பேசலாம். ஹனி, உனக்கு? எனக்கு உங்க மேல கோபமோ வருத்தமோ சந்தேகமோ துளி கூட இல்ல, அமைதியா தூங்குங்க. இல்ல ஹனி, என் சந்திர பத்தி எனக்கு தெரியும். அனாவசியமா கவலைப்படாம தூங்குங்க. குட் நைட். அவள் மென்மையாக அவன் நெற்றியில் முத்தமிட்டு போர்வையை அவன் கழுத்து வரை இழுத்து போர்த்துவிட்டு கண் மூடினாள்.
அன்றைய நிகழ்வுகளை வெகு நேரம் அலசி கொண்டிருந்த மதுச்சந்திரன் விழிகளும் களைத்து மூடின. அம்மா! மனோகரணி வீறிட்டு அலறியதில் மதுச்சந்திரனின் உறக்கம் பறந்தோடியது. அவசரமாக எழுந்து விளக்குகளை உயிர்ப்பித்தான். ஹனி, என்னடா, ஏதாவது கெட்ட கனவா? அம்மா நல்லா இருக்காங்க குட்டி. எழுந்து அமர்ந்தவளின் அருகில் அமர்ந்து அவள் முகத்தில் விழுந்திருந்த முடிகளை எல்லாம் மென்மையாக ஒதுக்கிவிட்டான். கனவா? கனவாக இருந்தால் நன்றாக இருக்குமே. அத்தனையும் கொடிய நிஜமல்லவா? நீ இப்ப நம்ம வீட்டுல இருக்கடா. உனக்கோ அத்தைக்கோ எந்த ஆபத்தும் வராது. வரவும் விடமாட்ட ஹனி. அவளின் பார்வை கணவன் முகத்தில் நிலைத்தது. என் மனதில் தைத்திருக்கும் முட்கள் உங்கள் இதயத்தை கீறி ரத்தம் சிந்த செய்வதை என்னால் காண முடியாது சந்தர். என் காயங்கள் என்னோடு போகட்டும். கனவுதான் சந்தர். சாரி, உங்க தூக்கத்தை கெடுத்துட்ட. அசடு. தண்ணி குடிக்கிறையா? வேண்டாம், நான் படுத்துக்கிறேன். அவள் தன் காதுகளை கரத்தால் மூடிக்கொண்டு படுத்திருக்க அவளை புதிராக பார்த்தபடி படுத்திருந்த மதுச்சந்திரன் அவள் கரத்தை மென்மையாக விலக்கினான். விடுங்க சந்தர். எவ்வளவு நேரம்டா இப்படியே தூங்குவ? பரவாயில்ல சந்தர். அவள் முகம் காட்டும் வேதனை அக்காதலன் உள்ளத்தை நோக செய்ய அவள் தலையை ஆதரவாய் தடவினான். இந்த குளிரில் ஏன் இப்படி வேர்க்கிறது? கண்களில் பயம். என்ன குட்டி பண்ணுது உனக்கு? உன் சந்தர் கிட்ட கூட சொல்ல மாட்டியா? மனோகரணி அவன் மார்பில் புதைய அவளை இறுக அணைத்து கொண்டான். என் காதுல அவ அம்மாவோட கதறெல்லாம் கேக்குது சந்தர். தன் மார்பில் புதைந்திருந்தவளின் தேகம் நடுங்க தொடங்கியதை கண்ட அவன் அவள் முதுகை மெல்ல நீவி கொடுத்தான். நான் உனக்கு ஒரு அழகான கதை சொல்றேன் குட்டி. உனக்கு யார் குரலும் கேட்காது. அப்படியே தூங்கிடு. மதுச்சந்திரன் தான் படித்த ஆங்கில நாவல் ஒன்றின் கதையை மென்மையான குரலில் கூற கூற மனோகரணியின் விழிகள் மெதுவாக மூடின. அவளை துரத்திய குரல்கள் மறைந்து போயின. மனைவி உறங்கியதை உணர்ந்து கதையை நிறுத்திய மதுச்சந்திரன் மணி பார்க்க நேரம் அதிகாலை 3 மணியை நெருங்கியிருந்தது. அவள் உள்ள கதவை திறந்து விட்டோம், இனி எல்லாம் சுகமே என நினைத்த அவன் எண்ணம் பொய்த்து போனது. சுகமானது தொலைவானதோ? காதல் நெஞ்சம் ரணமானதோ? சுவர் கடிகாரம் 8:30 நெருங்குவதை பார்த்த மரகதமணி வாயிற்படியில் சென்று நின்றார். அவர் பார்வை அன்பாலயத்தை நொடிக்கொரு தரம் தொட்டு மீண்டு கொண்டிருந்தது. தினமும் 7 மணிக்கெல்லாம் வந்து என்னிடம் பேசிவிட்டு செல்வாளே, என்னவாயிற்று? மதுவும் வரவில்லை. மதுவுக்கு படிக்கும் வேலை ஏதாவது இருந்திருக்கும். மனோவிற்கு எந்த வேலையும் இல்லையே. பணியாட்கள் இருக்கிறார்கள். அவர்களை மேற்பார்வையிட பர்வதம் இருக்கிறார். உடம்பு எதுவும் சரியில்லையோ? நன்றாகத்தானே இருக்கிறாள். தோ மது வருகிறாள். தனியாக வருகிறாள். குட் மார்னிங்மா. மது, காலேஜுக்கு கிளம்பிட்டியா? மனு எங்க? மனு தூங்குறாமா. அதான் நானே கிளம்பிட்டேன். தூங்குறாளா? அவளுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லம்மா. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி தங்கம், பார்த்து போயிட்டு வா. கார்ல தானே போற? ஆமாம்மா, நான் வரேம்மா. பாய் பாய். கைபேசியில் மதுச்சந்திரனை அழைத்தபடியே தோட்டத்தை கடந்து வீட்டினுள் சென்றாள் மதுஸ்ரீ. அண்ணா, எங்க இருக்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்க மது. 5 நிமிஷத்துல வந்துடுவேன். வெரி குட், சீக்கிரமா. எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். உடனே வேணும்னா அக்கா வீட்டுல தானே இருக்காங்க மது. ஐயோ, அவகிட்ட பணம் கேட்கிற கொடுமைக்கு நான் சும்மாவே இருப்பேன். சரி சரி, நானே வரேன். பாய். பணம் எதுக்குன்னு கேட்டா அது உனக்கு கொடுமையா? மதிவதனி தங்கையின் காதை பிடித்து திருக, பா பா, அக்காவை பாருங்கப்பா என்று அலறினாள் மதுஸ்ரீ. முகுந்தன் அதிகாலையில் அறுசுவைக்கு சென்றால் இரவில்தான் வீடு திரும்புவார். அதுவும் தாமதமாக. அவரை வீட்டில் காண்பதென்பது அரிது. இந்த ஏமாத்து வேலையெல்லாம் எங்கிட்ட நடக்காது. விடுக்கா, காது ரொம்ப வலிக்குது. ஓவர் ஆக்ட் பண்ணாத மது. எதுக்கு போன 1000 ரூபாய்? மனோ, நீயாவது சொல்ல. மனோ, ஏய், ஏமாத்தினியா? மதிவதனி கைக்கு சிக்காமல் தன் அறைக்குள் ஓடிய மதுஸ்ரீ தனது கல்லூரி பையை எடுத்து வைத்தாள். மது, எதுக்கு பணம்? செலவுக்கு. அதான் என்ன செலவு? அக்கா, செலவு பண்ணிட்டு போகட்டும், விடுக்கா. மதுச்சந்திரன் வந்து சேர, அண்ணா வந்துட்டியா?
நான் நல்லதுக்கு தானே சந்திரா கேக்குறேன். யாரும் என் பேச்ச கேட்காதீங்க. நீ சொல்றது கேட்காமதான் அம்மா என் வண்டியை பிடுங்கி வச்சிருக்காங்களா? நீ ஒழுங்கா ஓட்ட வேண்டியது தானே? ஆமா, நீ சொல்ற மாதிரி ஓட்டுறதுக்கு நான் நடந்தே போயிடுவேன். எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். மதுஸ்ரீ நகர. மது நில்லு. மது, மது. என்னன்னா, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்தா என்னோட ஏடிஎம் கார்டு வச்சுக்கோ. வேண்டாம், பரவாயில்ல பிடி. எதுக்கு இப்ப முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? நான் தான் உனக்கு பிடிச்ச கார் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கனே மது. ஆ ஆ, போய் கார்ல உட்காரு. நான் உன்னை காலேஜ்ல டிராப் பண்றேன். வேண்டாம், நான் டிரைவர் அண்ணா கூட போய்க்கிறேன். நீ உன் வேலை பாரு. உன் இஷ்டம். பாய் பாய். மதுஸ்ரீ சென்று விட தம்பியை முறைத்தாள் மதிவதனி. அக்கா, அம்மா வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னப்போ ரொம்ப அழுதாக்கா. அதான் டூ வீலர் எதுக்கு, கார் வாங்கி தரேன்னு சொன்னேன். ஏடிஎம் கார்டு எதுக்கு கொடுத்த சந்திரா? அவ என்ன செலவு பண்ண போறாக்கா? ட்ரெஸ், மேக்கப் ஐட்டம் ஏதாவது வாங்குவா. அதை ஒழுங்கா சொல்ல வேண்டியது தானே பிசாசு. கண்ணா அழறான் பாருக்கா. தமக்கையை அனுப்பிவிட்டு மதுச்சந்திரன் தன் அறைக்குள் நுழையவும் மனோகரணி உறக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்திருந்தாள். குட் மார்னிங் ஹனி என்றவன் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். தூக்கம்தான் சந்தர். மணி எவ்வளோ ஆச்சு? 9 ஆக போகுது ஹனி. 9? மது காலேஜுக்கு போயிட்டாளா? போயிட்டா. நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆ, சாரி, நான் நல்லா தூங்கிட்டேன். நீங்க தூங்குனீங்களா? நைட்டெல்லாம் முழிச்சுட்டே இருந்தீங்களா? இல்ல ஹனி, வரும்போதே தலை வலிச்சிட்டு இருந்தது. படுத்த உடனே நல்லா தூங்கிட்டேன். எனக்கு அந்த தூக்கம் போதும். சாரி, என்னாலதான். திடீர்னு என்னாச்சுடா உனக்கு? சந்தர், நேத்து அந்த ராங் கால்ல ஒரு பொண்ணு டார்லிங்னு கொஞ்சினா. அந்த குரல், அவ பேசின விதம் எல்லாம் அந்த அவளை அலங்கார பேயை எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சு சந்தர். மனோகரணி முகத்தில் சுடர்விட்ட கோபத்தை கண்டு அவள் கரத்தை பற்றி மென்மையாக அழுத்தி அமைதிப்படுத்தினான் மதுச்சந்திரன். மனோகரணி முகம் காட்டும் உணர்வுகள் கண்டு சுதாரித்தவனாய் ஹனி என சற்று உறக்க அழைத்தான். சந்தர், நான் இன்னும் சாப்பிடல ஹனி. இதோ நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சந்தர். மதுச்சந்திரன் நினைத்தது போலவே பழைய நினைவுகளை கலைத்துவிட்டு அவசரமாக படுக்கையில் இருந்து இறங்கினாள் மனோகரிணி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.